ராத்திரி பகலாக தயாராகி வந்தால் இங்கு எப்போதும் சண்டைதான் நடக்கிறது என்று கூறிய பிரேமலதா இதனால் என்ன பயன் என கேள்வி எழுப்பி ஆவேசமாக பேசினார். மொத்தம் இன்னைக்கு 15 பேர் பேசணும். இப்ப வரைக்கும் ரெண்டாவது பேர் தான் பேசுறாங்க. இப்போ ஆல்ரெடி 2:30 மணி. சோ நாங்க டெய்லி பாக்குறோம் ஒவ்வொரு உறுப்பினரும் எக்ஸாமுக்கு கூட ஒருத்தர் இப்படி படிச்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த அளவு எல்லாரும் ராத்திரியும் பகலும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வராங்க. ஏன்னா மக்களுக்காக பேசணும், மக்கள் பிரச்சனையே சரியான முறையில புள்ளி விவரத்தோட பேசணும்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏறக்குறைய 1 hour தான் மக்களை பத்தி பேசுறாங்க. மீதி அத்தனை அவர்ஸும் வெறும் சண்டை தான் போயிட்டு இருக்குங்க. வெறும் சண்டை தான் போகுது. இதனால மக்களுக்கோ நாட்டுக்கோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த மானிய கோரிக்கை தொடங்கினதுல இருந்து 1 hour தான் மக்களுக்காக பேசுறாங்க. மீதி அத்தனை மணி நேரம் வெறும் சண்டை தான் போகிறது. ஆனா இந்த லைவ்ல எல்லாரும் இந்த 2 நாள் நான் விருதாச்சலம் எல்லா ஊர்ல மக்கள் பாக்குறேன். இவ்வளவு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு லைவ் பார்க்க. இப்ப என்ன சட்டசபையா இல்லை சண்டை சபையா அப்படின்னு கேக்குறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.